அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நார்மல் குக்கிங் கிடையாது, ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு குக்கிங் தான். கேக் ரெசிபி தான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே இன்றைக்கி பண்ணுற கேக் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் பண்ண சில கேக் எல்லாமே அதோடைய அவுட்கம்ஸ் மட்டும் நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கேக் எல்லாமே பார்த்துட்டு இதில் வந்து எந்த கேக் உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட் எல்லாமே பார்க்கும்போது தான் எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி கேக்லாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது, அதுக்கு வந்து அவன்லாம் வேணும் அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிற எல்லா கேக்குமே வந்து ஹோம்மேட் கேக் தான், நானே பண்ணது. ஒன்லி வந்து குக்கரில் தான் வந்து நான் எல்லாமே இந்த கேக் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கேக் எல்லாமே பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பர்த்டே, ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே நம்ம கையால் வந்து இந்த மாதிரி கேக்லாம் வந்து செஞ்சு கொடுக்கும்போது அது ரொம்பவுமே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைகளில் வாங்குறதுக்கும் வீட்டில் நம்மளே செய்கிறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுனா, நமக்கு சப்போஸ் ஸ்வீட் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும், க்ரீம் கொஞ்சம் அதிகமாக வேணும், சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கெலாம் நமக்கு வீட்டில் பண்ணும்போது தான் அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. நம்ம கடைகளில் வாங்கும்போது அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி ஒரு காமனான முறையில் தான் மெத்தடில் நமக்கு வந்து கேக் வந்து செஞ்சு தருவாங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற கேக்கை விடவுமே ரொம்ப வந்து நம்ம டேஸ்ட்டான கேக்கை வந்து வீட்டிலே வந்து நம்ம செய்ய முடியும். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண கேக்கோட அவுட்கம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போது இன்றைக்கான கேக் ரெசிபி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாக்லேட் கேக் செய்யறதுக்காக நான் ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 3/4 கப் வந்து மைதா வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து சலிச்சு எடுக்கும்போது கேக் இன்னுமே நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 3 முட்டை வந்து எடுத்துருக்கிறேன். அதோட எல்லோவை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எக் ஒயிட்டை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு 2/3 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகராக நீங்கள் சேர்த்திங்கனாலும் இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட 2/3 கப்பு அளவு வந்து மெஷர் பண்ண முடியலனா நீங்கள் 11 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது எக் ஒயிட்டெல்லாம் நல்லா வந்து பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற எல்லோவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஒரு எல்லோவாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கணும். எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேர்க்கணும். அதிகமாக வந்து நம்ம உடனே வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துடக்கூடாது. இப்போ வந்து ஆயில் வந்து 1/3 கப் வந்து ஆயில் வந்து அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க.
இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கூடவே வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸும் வந்து பண்ணிட வேண்டாம். ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பேக்கிங் ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பேக்கிங் ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். கொஞ்சமாக வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா மாவு அதில் போட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு தட்டி விட்டுட்டிங்கன்னா பேக்கிங் ட்ரே வந்து ரெடி ஆகிடும். அடியில் ஒரு பட்டர் பேப்பரும் வந்து போட்டிங்கன்னா இன்னுமே வந்து பெஸ்ட்டு. இந்த வீடியோவில் வந்து நான் அதை வந்து காட்ட மறந்துட்டேன். இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேக் டின்னுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் இதோட கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா மடிப்பாக விழுந்தாலே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். அதோட ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து அதிலே இருக்குது பாருங்கள். நான் கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணும்போதே சைடில் வந்து குக்கரும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து அந்த டின்னை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தட்டும்போது அந்த ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் வந்து ரிலீஸ் ஆகிடும் நமக்கு. இப்போ நம்ம கேக் டின்னை வந்து குக்கரில் வந்து வச்சிடலாம். குக்கரோட மூடி வந்து விசிலும் கேஸ்கட்டும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 hour வந்து இப்படியே வந்து இருக்கட்டும். நம்ம 1/2 hourக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கேக்கு வந்து நடுவில் வந்து அமுங்கிடும். இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு குச்சி வந்து இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் எதுவுமே வந்து ஒட்டலை. இப்போ நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் வந்து நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் டின் அடியில் வந்து போட்டிருந்த பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கேக் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம டின்லேருந்து எடுக்கும் போதே அப்படியே பொலன்னு வந்து லைட்டாக வந்து வந்தது பாருங்கள். ஸோ ரொம்பவே வந்து கேக் வந்து சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து 3 லேயராக வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். நம்ம கேக் டெக்கரேஷனுக்கு க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து என்கிட்ட விப்பிங் க்ரீம் இல்லை, விப்பிங் க்ரீம் பவுடர் தான் வந்து இருந்தது. ஸோ அதை வச்சு நான் வந்து இன்றைக்கி க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அமேசானில் வந்து வாங்கினது. ஸோ பாதி பவுடர் வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் இருந்தது. அதை வச்சு இன்றைக்கி வந்து கேக் ரெடி பண்ணிடலான்னு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து பால் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் டெக்ஸ்சருக்கு வந்து வர அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா வந்து க்ரீமை வந்து நல்ல ஹை ஸ்பீடில் வந்து பீட் பண்ணிக்கணும். க்ரீம் வந்து பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா க்ரீம் வந்து நல்லா வந்து ப்ளஃபியாக வரும். விப்பிங் க்ரீமை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க யூஸ் பண்ணுற வரைக்கும். இப்போ நம்ம சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் டபுள் பாய்லர் மெத்தடில் தான் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து நல்லா வந்து சுடு தண்ணி வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே இன்னொரு பவுலில் வந்து சாக்லேட்டும் 1 டீஸ்பூன் வந்து நான் பட்டரும் வந்து ஆட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சம் பாலும் வேணால் நீங்கள் வந்து நல்லா திக்காக வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாக்லேட் கனாஷ் வந்து நம்ம வந்து கேக் மேலே வந்து அப்படியே வந்து ஊற்ற போகிறோம். அது வந்து அப்படியே வழிஞ்சு கேக் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரெஷ் க்ரீமும் இல்லை கொஞ்சம் மில்க்கும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கேக் வைக்கும்போது கேக் வந்து நகராமல் இருக்கும். இப்போது இந்த கேக்கை வந்து வெட் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் வந்து ஒரு கப்பில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நார்மல் தண்ணி தான் வந்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக சர்க்கரை தண்ணி தான், அது வேறு ஒன்றுமே இல்லை. அதை கரையை வச்சுட்டு நம்ம வந்து கேக் மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கும் போது நல்லா வந்து கேக் மாய்ஸ்சரைஸாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து க்ரீம் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த க்ரீம்லாம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் க்ரீம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இதே போலவே சுகர் சிரப், அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ், இதே மாதிரி நம்ம வந்து 3 லேயரும் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து விப்பிங் க்ரீம் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரம் கோட்டிங் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணுவோம் ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக. இந்த க்ரம் கோட் முடிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கும்போது அது நல்லா வந்து கேக்கோட வந்து ஒட்டி வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் கேக் வச்சு எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் கோட்டிங் வந்து நான் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து சாக்லேட் கணேஷ் வந்து அப்படியே வந்து போர் பண்ண போகிறோம். இப்போது இந்த கேக்கை மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் இல்லை ஹோல் நைட் வச்சாலுமே நல்லா வந்து அந்த சாக்லேட் வந்து செட் ஆகிடும் கேக்கோட. இதுக்கப்புறம் டெக்கரேஷன் பார்ட் வந்து நம்மளுடைய ஐடியா தான். இப்போ நான் மேலே இருக்கிற ஒரு சின்ன கேக் லேயர் வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நான் கோல்டன் கலர் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் தட்டிலேருந்து எடுத்து கேக் ரொட்டேட்டிங் ட்ரேயில் வந்து நான் இந்த கேக்கை வந்து வச்சுக்கிறேன். எடுக்கும்போது ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக எடுங்க. இதுக்கு மேலே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹார்ட் ஷேப்பை வச்சுட்டு அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து எனக்கு தேவையான இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆக்சுவலாக வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகிட்டதுனால அது ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிடுச்சு. அதனால் என்னால் சரியாக வந்து தூவவே வரலை. ஸோ நம்ம வீட்டில் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் கேக்கு. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற டெக்கரேஷன் எல்லாமே வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட ஐடியா தான். நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து சாக்லேட் வேஃபர்லாம் வச்சுட்டு அப்படி எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் காமிச்ச கேக் வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேக் எப்படி இருக்கு ஜெனல்? நல்லா இருக்குது. அம்மா சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.